சென்னை தியாகராய நகரில் கீழே கண்டெடுக்கப்பட்ட 45 சவரன் தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளரின் செயல் அனைவரின் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தியாகராய நகரில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வரும் பத்மா என்ற பெண்மணி பணி செய்து கொண்டிருந்த போது சாலையில் கிடந்த 45 சவரன் தங்க நகைகளை கண்டெடுத்துள்ளார். பின்னர் அந்த நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இவரின் செயல் அனைவராலும் பாராட்டப்பட்ட நிலையில் தூய்மை பணியாளர் பத்மாவுக்கு சால்வை அணிவித்து செலானி ஜுவல்லரியின் நிர்வாக இயக்குநர் ஜெயந்திலால் செலானி பாராட்டு தெரிவித்தார். இந்த அம்மா டி நகரில் இருக்க ஒரு துப்புரவு பணியாளர். இவங்க கையில் கிடைச்சிருக்க 45 சவரன் நகைகளை அது உரியவரிடம் போய் சேர்க்கறதுக்கு இந்த அம்மா நிறைய சிரத்தை எடுத்திருக்காங்க. அவங்க மேலதிகாரியை போய் பார்த்து அந்த பொருளெல்லாம் அந்த தங்க நகை, அதாவது அவங்க சுத்தம் பண்ணும்போது அந்த தங்க நகைகள் கிடைச்சிருக்கு. எந்தவித மனசுல சஞ்சலமும் இல்லாமல் எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாம அந்த பொருள் உருவிட்டு சேர்த்தாங்க. இன்னைக்கு 45 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் அவங்க எந்தவித ஒரு சின்ன திருவாணி கூட அல்லது இடத்துல அந்த பொருள் எடுத்து அவங்க சேர்த்துருக்காங்க. அவங்கள பாராட்டும் விதமாக இன்னைக்கு நாங்கள் அவங்க ஒரு பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு உபகரணம், அதாவது நாங்கள் ஒரு கூட இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல பண்ணி ஒரு மரியாதை பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்து மற்ற தொழிலாளர்களுக்கும் ஒரு உத்வேகம் வரணும், ஒரு ஆசை வரணும். நம்மள இது மாதிரி கடமை தவறாமல் வேலை செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கையும் எண்ணமும் வரணுங்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு பாராட்டியிருக்கோம். இது மாதிரி டி நகரில் இவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷப்படுறோம்.